ஆக தமிழில் புது வருஷம் பிறக்கிறது. இந்த புது வருஷத்தோட நோக்கம் என்ன? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக இதை கொண்டாடினாங்க. ஆனால் இந்த கொண்டாட்டம் சூரியனை வச்சு நிகழ்கிறது. சூரியன் துவக்கம் மேஷராசியிலிருந்து துவங்குறார். ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் இருக்கிறார் அவர். அந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பேரும் மாதமும் வருது. எப்போவுமே இந்த கணிதம் மேஷ ராசியிலிருந்து தான் நடக்கிறது. சூரியனை வச்சு தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்து வரணும். ஏன் சூரியனை வச்சு நடந்து வரணும்? எல்லா காரியங்கள் பிதுர் என்று சொல்லக்கூடிய தந்தை வழியாக தான் துவக்கம். உலகத்தை ஆள்றது ஜெகன் மாதா. மனிதனாக வரக்கூடிய காலத்தில் பிதுர் என்ற சூரியனை வச்சு தான், அந்த முன்னோர்கள் வச்சு தான் நம்ம கொண்டாடுறோம். ஆகையினாலே மேஷராசிக்கு சூரியன் வரக்கூடிய காலத்தில் அந்த புத்தாண்டுன்னு கொண்டாடுறோம். இது வல வழியாக சுத்த வருது, வலது வழியாக சுற்றி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகள் 12 மாத நிகழ்ச்சிகள். ஏப்ரல் 14 டு ஏப்ரல் 14 சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்கு. இப்போ மார்ச் 30 கணக்கெடுப்பீங்க. மார்ச் 30 அடுத்த மார்ச் 30 வரைக்கும் கணக்கு. ஏப்ரல் 1 புது கணக்கு. அது ஆங்கில முறைப்படி செய்கிறோம். இது ஏப்ரல் 14 துவக்கம். ஏப்ரல் 14 துவக்கமாகிறது. இப்போ நம்ம ஒரு சட்டையை போடுறோம், நம்ம மனசுக்கே ஃபிட்டாக இருக்கும். இது நல்லா ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லுவா. அது திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கிரக சஞ்சாரங்கள் நாளுக்கு நாள் ஒரு பலன். தமிழ் வேதங்களோடு சேர்ந்திருக்கு, தெய்வங்களோடு இணைஞ்சிருக்கு, பெரியவாளோடு இணைஞ்சிருக்கு, நாத்திகனோடு இணைஞ்சிருக்கு, ஆத்திகனோடு இணைஞ்சிருக்கு. எல்லாரோடையும் தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி இணைஞ்சிருக்கு. அதனோட கலவையிலிருந்து கடைஞ்சி எடுத்து வெளியில் வந்தது சமஸ்கிருதம். அது தேவ பாஷையாக கருதப்படுறது. இப்போ புத்தாண்டுன்றது இந்த வருஷத்திற்கு பேர் துன்முகி வருஷம்னு பேர் வச்சிருக்கிறார். துன்முகி வருஷம். இது ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு விதமான பலன் தரும். ஒவ்வொரு ராசிக்காருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் தரும். அதனால் இது யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவுமே சூரியன்
மேஷத்திலிருந்து 12 ராசியை சஞ்சாரமாக வருவார். மாதத்துக்கு ஒரு முறை மாற்றம். அன்றைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு அவளுக்கு என்ன தெய்வத்து மேலே பிரீத்தியோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்களோட கோத்திரத்தை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி அந்த ராசியை கரெக்டாக சொல்லி பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணால் போதுமானது. இந்த வருஷம் 13ஆம் தேதி சாயரட்சி, அதாவது இரவு 7:40 மணிக்கு வருஷம் பொருந்துடுறது. 13 புதன்கிழமை மாலை 7:40, அதாவது இரவு 7:40 வருஷம் பிறந்துடும். ஆனால் அன்றைக்கி புதன்கிழமை தேதி 13. சைத்திரம் என்று சொல்லக்கூடிய சித்திரைக்கு தேதி 14. சைத்திரம்னா சித்திர மாசம்னு பேர். ஆகையினால நம்ம அந்த வியாழக்கிழமை செய்கிறது இது உச்சிதம். அந்த வியாழக்கிழமை செய்கிற போது 12 ராசிக்காருக்கும் நமக்கு முன்னால் வீட்டில் மூத்தவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ அவளோட புண்ணியங்கள் கிடைக்கும். நமக்குள்ளே சண்டை கிண்டே போக்குவரத்தெல்லாம் இருக்கலாம், அந்த புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து வீட்டில் வயதானவங்க இருந்தால் அவளோட புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் இறந்து போன மாங்கல்ய ஸ்திரீ அவங்களோடது கிடைக்கிறது. இந்த திருமணத்துக்கு முன்னே மாங்கல்ய பூஜை ஒன்று பண்ணுவாள். அப்படின்னா அர்த்தம் என்னான்னு கேட்டால், அந்த ஆற்று கிரகஸ்த பொண்கள் மாங்கல்யத்தோட காலமாயிட்டால் அவங்களோட அனுகிரகம் கிடைக்கிறது. அதுக்கு இந்த புத்தாண்டு துவக்கம் ஏதுவாக இருக்கிறது. சுபமாங்கல்ய பூஜைன்னுட்டு பேர். ஆகையினால் அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடிட்டு இதழ்கள் செய்யலாம். அன்னைக்கு அவாவாளுக்கு பிடிச்ச வஸ்திரங்களை உடுத்திக்கலாம். அவாவாளுக்கு பிடிச்ச வஸ்திரங்கள் உடுத்திக்கலாம். அதில் கருப்பு மட்டும் விலக்கலானது, உடுத்தினாலும் தப்பில்லை. யாருக்கும் எந்த குறை வராது. இப்போ மேஷராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கா. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் மேஷராசி. அவங்களுக்கு ஏதும் பயப்படும்படியாக கிடையாது, எதுவுமே பயப்படும்படியாக இல்லை. ஆகியனாலே இந்த பூஜை புனஸ்காரங்கள் போதுமானது. இப்போ அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அன்னைக்கு, அதாவது வருஷப்பிறப்பு அன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு அவங்க இஷ்ட தெய்வத்து மேலே பிரீத்தி பண்ணிட்டு வந்துடணும், அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும். அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சனிக்கு ஒரு அர்ச்சனை, சுக்கிரனுக்கு ஒரு அர்ச்சனை, வியாழனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணால் போதும். அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், ராசி மட்டும் மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம், பரணி 1, 2, 3, 4 பாதம்,
கிருத்திகை முதல் பாதம். ஏன் இந்த கிரகங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும்? எந்த ஒரு திசை நடந்திருப்பினும் ஏதாவது ஒரு புக்தி சனியோ சுக்கரனோ வேழனோ எந்த ஒரு திசையிலேயாவது சுக்கரனோ சனியோ வேழன் புக்திகள் நடக்குமானால் யோகக்காரகனாக கூட இருக்கட்டும், அந்த யோகங்கள் கம்மியாகும். கெடுதல் கூட இருக்கட்டும், கெடுதல் கம்மியாகும் இந்த அர்ச்சனை பண்ணலாம். சரி, நன்மைகள் தடை நீங்கி வரும். இது இவா 12 மாதத்துக்கும் பண்ணணும். மாதத்தில் ஒரு நாள் பண்ணால் போதும். சனிக்கு, சுக்கிரனுக்கு, வியாழனுக்கு அவங்க நட்சத்திரம், கோத்திரம், ராசி சொல்லிவிட்டு பேரை சொல்லி பண்ணணும். கோத்திரம் தெரியாதவா விஷ்ணு கோத்திரம் அல்லது சிவகோத்திரம்னு சொல்லி பண்ணணும். கோத்திரம் தெரிஞ்சவா அந்த கோத்திரத்தை சொல்லித்தான் பண்ணணும். ராசி நட்சத்திரத்தை சொல்லணும். இது 12 வந்தால் நோயால் வரக்கூடிய நிலைகள் சரியாக வரும். அதுக்கு நீங்கள் சனிக்கு பண்ணிடுறீங்க. 64 கலைக்கான சுக்கிரன் அந்த 3 ராசிக்கும் கொஞ்சம் தகராறு பிடிச்சவராக இருந்தால் ரிஷபம், மிதுனம், மேஷராசிக்காரங்களுக்கு முக்கியம். பொன் பொருள் மனையாளால் வர்ற பிரச்சனை நீங்கும். கணவனால் வர்ற பிரச்சனை நீங்கும். பெரிய பரிகாரம் எல்லாம் பண்ண வேண்டாம். சுக்கிரனுக்கு, சனிக்கு, குருவுக்கு தான் அர்ச்சனை. ஒரு வாரம் சனிக்கு பண்ணுங்க, ஒரு வாரம் சுக்கிரனுக்கு பண்ணுங்க, ஒரு வாரம் குருவுக்கு பண்ணுங்க. இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் போகும். ஒரு வயசிலிருந்து ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் போகும். ராசிக்கு படி சந்திரனோட நிலைப்படி கிரகச்சாரங்கள் நன்னா இருக்குது. இந்த கிரகச்சாரத்தோட திசாபுக்திகள் வரக்கூடிய காலத்தில் இந்த சுக்கிர புக்தியோ சனி புக்தியோ அல்லது செவ்வாய் புக்தியோ அல்லது குரு புக்தியோ எந்த திசையாக இருந்தாலும், யோக திசையாக இருந்தாலும் யோகம் இல்லாத திசையாக இருந்தாலும், இந்த அர்ச்சனைகள் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்கு பண்ணிங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சிம்பிளான வழி. இதுக்கு மேலே படிப்பு வராத பசங்களுக்கு படிப்பு வரும். ஆரோக்கியம் பாதிக்கிற பசங்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். அதுக்கப்புறம் பெரியவங்களோட ஒத்து போகாத பசங்கள் பெரியவங்களோட ஒத்து போகும். திருமண வயசில் இருக்கக்கூடிய பசங்க பெரியோர்கள் ஆசிப்படி அவங்களோட சந்தோஷத்தைப்படி குழந்தைங்களோட சந்தோஷப்படி திருமணங்கள்லாம் நல்லா நடக்கும். நீங்கள் யார் யாருக்கு அர்ச்சனை பண்ண போகிறீங்க? சுக்கிரனுக்கு, சனிக்கு, செவ்வாய்க்கு, வியாழனுக்கு பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் தீருது. உங்களுக்கு மொத்தத்தில் செலவு ஒரு 100 ரூபா ஆகும். வசதி அல்லாதவங்க தேங்காய் இல்லாது செய்யலாம். முதல் முறை ஆரம்பிக்கும் போது தேங்காயோட தான் ஆரம்பிக்கணும். அந்த அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அந்த குருக்களை மகாவிஷ்ணுவாக நினச்சி, அந்த குருக்களை மகாவிஷ்ணுவாக நினச்சி அல்லது ஜெகன்மாதாவா நினச்சி அவரிடத்துல உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வெத்தலை பாக்கோட வச்சு அந்த தேங்காய் முடியை ஒன்று கொடுத்துட்டு சேவிச்சுண்டா போதும். சேவிச்சுண்டான்னா நமஸ்காரம் பண்ணிக்கிறது. சகலதோஷ நிவாரிணி. கல்யாண வயசை தாண்டினவங்க, கல்யாணம் நடக்காதவங்களுக்கு நடந்துடுறது. கல்யாணம் நடந்து பிரச்சனைக்குள்ளே இருப்பா. அந்த பிரச்சனை பேசினா தீரும். அந்த பேச்சாலேயே பிரச்சனை பெரிஞ்சிருப்பா. இதை பண்ணிட்டு வந்தால் அந்த பேச்சுக்கு இடைவெளி சரியாக சேர்ந்துருவா.
அதுக்கப்புறம் அவங்களோட ஆரோக்கியம், போக்குவரத்து எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தொழில், அதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரும். தொழில் ரீதியில் வழக்கு விரோதம் இருந்தால் அது தீரும். மனையாளுக்கு ஆரோக்கியம் நன்னா வரும். மனையாளுக்கு ஆரோக்கியம் நன்னா வரும். இவரோட உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இரத்த சம்பந்தப்பட்டது, சக்கரை சம்பந்தப்பட்ட நோய், இதுகளை இந்த செவ்வாய், சனி, சுக்கிரன், வியாழன் கட்டுப்படுத்துகிறார். எப்படி கட்டுப்படுத்துகிறார்? மன அழுத்தத்தை இலகாக்கிறார். அந்த மன அழுத்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் சீராகுது. மனைவிக்கும் வீட்டுக்காரனுக்கும் ஆயுள் கூடுறது. ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் வியாதி நீடிக்கு இது பண்ணினாலும். இந்த மாரக திசைக்கு ஒப்பாக இருக்கிறவங்க சிலருக்கு மரணம் வரலாம். இந்த அர்ச்சனைகள் பண்ணுறதுனாலே அது சிரமம் இல்லாமல் சாந்தமாக செலவில்லாமல் முடியும். அப்புறம் சம்பத்து, வீடு வாசல் வாங்கிறது, இது விஷயத்தில் ஏற்பட்ட கோளாறு, ஏற்படக்கூடிய கோளாறு, வழக்குகள் சீராகும். தொழில் முறையில் அசிங்கம் பட வேண்டிய நிலைகள் வந்தால் அது சீராகும். அதே நேரத்தில் வரக்கூடிய வரவுகள் சீராகும். எதிர்பாராத நம்ம இதை இழக்க போகிறோம் நம்ம மனசே சில நேரத்தில் சொல்லும். எதிர்பாராத ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்ல நம்ம மனசு சொல்லும். அது சிலருக்கு நிஜமாலுமே நடந்துரமாக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சரியாக வரும். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு. அவங்க 12 லக்னத்தில் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும், 12 லக்னத்தில் அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த 3-4 கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணால் போதும். சுக்கிரன், சனி, செவ்வாய், வியாழன். குருவுக்கு வியாழக்கிழமை பண்ணுறாள், சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை பண்ணுறாள், செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை பண்ணுறாள். இப்படி தான் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும். ஏன் இந்த பிரச்சனை தீரும்? இப்போ மாதத்தில் உங்களுக்கு 30 நாள், 30 நாளில் சந்திரன் வளர்றதும் தேய்கிறதும் இருக்குது. சில காலத்தில் சந்திரன் தேயக்கூடிய காலத்தில், அதாவது தேய்பிறை, இந்த கிரகத்தோட சஞ்சாரங்கள் முன்னுக்கு பின்னா கொஞ்சம் அசையும். அப்போ இந்த அர்ச்சனை பண்ணிவிட்டா வளர்ப்பறை சந்திரனுக்குண்டான பலனை கொடுத்துடுது மேஷராசிக்காருக்கு. இதுகள்லாம் செய்ய எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் இது நேரம் இருக்கணும். இது நேரம் இருந்து நம்ம அந்த நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணிட்டால் தேவையானதற்கெல்லாம் நமக்கு நேரம் மிச்சமாகி சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கலாம். இதுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறது மாதத்தில் இல்லை வாரத்தில் ஒரு 25 நிமிஷம். இதுகள் முடியாத பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணணும்? பருவமன்னைக்கு இரவு சாப்பிடாது இருக்கிறது பெட்டர். என்ன வயசு, என்ன வியாதி இருந்தாலும். அப்படி வியாதிகள் பட்சத்தில் சாப்பிட வேண்டியது இருந்தால் எல்லா கிரகத்துக்கும் ஷூட் ஆகிற மாதிரி கோதுமை பண்டம் அரை உப்போட, கோதுமை பண்டம் அரை உப்போட சப்பாத்தி சாப்பிடுங்க. உப்பு மகாலட்சுமி, கோதுமை சந்தோஷம். புலி மேலே சந்தோஷ மாதாவோட மகாலட்சுமி அந்த கிரகத்துக்குள்ள வந்துடுறான். ஆகாரத்துக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆகாரத்துக்கும் பிபிக்கும் சம்பந்தம் இருக்குது.
புஷ்பத்துக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, ஷமுத்துக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த தானியமான கோதுமை சாப்பிட்றதுனால இந்த மாதிரி உங்களுக்கு நன்மைகள்லாம் நடக்கும். இந்த பௌர்ணமி முழு நாள் விரதம் இருக்கலாம். வயசானவங்க சாப்பிட்ணும், கோதுமை பண்டத்தினால சாப்பிட்லாம். பழ வகைகள் வயசானவங்க கம்மி பண்ணிக்கோங்க. பழ வகைகளை வச்சு ஏழை குழந்தைங்களுக்கு கொடுங்கோ. அன்னைக்கு மாதத்தில் ஒரு நாள் அரிசியாலான சாதங்களை தானம் பண்ணுங்கோ. உடனே வெஜிடேபிள் பிரியாணி பண்ணி போடலாமான்னு கேட்கப்படாது, உங்கள் சாய்ஸ். கிரகங்கள்லாம் சௌமியத்தை விரும்பும், நீங்கள் தென்றல் காத்து விரும்புவள், வசந்தமான நிலை விரும்புவள், அக்னியை விரும்புவளா? ஆகையினால் சாந்தமாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் மேஷராசிக்காரங்க சாந்தமாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம். இதுக்கு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை, பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் இஷ்ட தெய்வமான அந்த இஷ்ட தெய்வத்தை பிரீத்தி பண்ணிக்கோங்க. கந்த சஷ்டி படிக்கிறவா கந்த சஷ்டி படிங்கோ. அது எல்லா ராசிக்காரும் படிக்கலாம் கந்த சஷ்டி. ஆனால் ஒன்றும் பாதி தூங்கி பாதி எழுந்துலாம் படிக்கப்படாது. கந்த சஷ்டி ஆரம்பிச்சோடனா கடைசியில் முடிச்சோடணும். எங்கேயும் நின்று உறக்க ஓன்னு கத்தி சொல்லப்படாது. கந்த சஷ்டி மனுஷக்குள்ளே சொல்லணும். பாதி நின்றுட்டு மறுபடியும் அந்த வரி கவனம் வரலன்னு முன்னே இருந்து சொல்லப்படாது. அது ஒரு கோளாறான சஷ்டி. ஆரம்பிச்சுட்டா முடிச்சு விடணும். கந்த சஷ்டி சுவாமி ஆரம்பிக்காது இருந்தால் நல்லதில்லைமா. பேஷ் பேஷ். துர்கா அஷ்டோத்திரம் படிங்கோ, அஷ்டோத்திரம் படிங்கோ. மகாலட்சுமி இது படிங்கோ. மகாலட்சுமி, மகாவிஷ்ணு உங்களுக்கு தெரிஞ்சதை படிங்கோ. கம்ப்யூட்டர் காலம் படிக்க முடியாது. ஒரே வார்த்தை ஓம் நமோ நாராயணாய நம. 12 ராசிக்கு இது பொருந்தும். ஓம் நவகாழியே நம, ஓம் நவதுர்காயே நம. உங்களுக்கு என்ன தெய்வமோ அந்த தெய்வத்து மேலே பண்ணுங்கோ. இதுதான் இதுக்கு பரிகாரம், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இவாளுக்கு சனியும் குருவும் இந்த ஆண்டு நன்னா இருக்கு. ஆகையினால அவ்வளவு பாதிப்பு இருக்காது. பாதிப்பு இல்லைன்னாலும் இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் பண்ணுறது நல்லது. நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணினாலும் அந்த குருக்களுக்கு ஒரு அரைமுடி தேங்காவோ கொடுத்து வெத்தலை பாக்கில் ஏதாவது தட்சணை வச்சு உடனே செக்காக கொடுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. தட்சணை கொடுத்துட்டு அவரை மகாவிஷ்ணுவாவோ மகாலட்சுமியாவோ பாவிச்சுண்டு கொடுத்துட்டா அதை அவர் வாங்கிக்கிட்டோம் மன சந்தோஷமாக. இப்போ யாரும் ஏழையே இல்லை பாருங்கோ. அவள் மனசு சந்தோஷப்பட்டுட்டா இந்த மேஷராசிக்காரங்க நன்னா இருப்பாங்க. இதுதான் மேஷராசிக்கு பரிகாரம். சனி எந்த ராசியிலையாவது இருந்து போகட்டும். இப்போ விருச்சிக ராசியில் இருக்கார், சிம்மத்தில் குரு இருக்கார், எந்த ராசியிலையாவது இருந்து போகட்டும். திருவாதிரை புனர்பூசத்துக்குள்ளே இந்த வருஷ பிறப்பு நடக்கிறது. திருவாதிரைங்கிறது இது எல்லா ராசிக்குமே பொருத்தமானது. ராகுவோட கல்ல வருது. புனர்பூஷம் முதல் பாதத்தில் துவக்கமாக வர்றது, அப்போ குரு வர்றது. இந்த ஏற்கனவே சொன்ன இந்த நட்சத்திரம் கிரகங்களுக்கு அர்ச்சனை பண்ணினா போதுமானது. பெண்களுக்கு உண்டான உடல் நோய், நரம்பு நோய், அதெல்லாம் வியாழன் பார்த்துக்கிறார். பிடிப்பு, வாதம், கல்யாண விஷயங்கள் சுக்கிரன் பார்த்துக்கிறார். ஆயுள் விருத்தி, உடல் நலம், தன விருத்தி சனீஸ்வரன் பார்த்துக்கிறார். இதோட என்ன வேணும்? ஒரு அர்ச்சனை பண்ணால் அவள் நமக்கு வேலைக்கார மாதிரி ஆயிடுறார். மாந்திரிகம் தந்திரிகம் எதுவுமே பண்ண வேண்டாம். இதுதான் ஒரு சாதாரண பலனாக்கும் அவளுக்கு. இதை மட்டும் பண்ணிட்டு வந்தா
இந்த சூரியனை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறதுனாலே நம்ம பிதுரோட அனுகிரகம் கிடைக்கிறது ஒன்று. சுமங்கல்யா போனாலும் அவளோட அனுகிரகம் கிடைக்கிறது. நமக்கு சுமங்கலி பாவமாக எல்லாமே ஆற்றுக்கு வரும், சந்தோஷமாக அது கிடைக்கிறது. ரொம்ப நல்ல மனைவியாக இருப்பாள், உடல் சரி இருக்காது, அவளுக்கு அது சரியாது. இந்த கணவன்மார் மனைவி மேலே அவ்வளோ ஆசை வச்சுட்டு இருப்பாள். நடக்க அழகு, உட்கார அழகு, தலையில் பூ வச்ச அழகு, அப்படியெல்லாம் வர்ணனையில் இருப்பாள். ஆனால் அந்த மனைவிக்கு உடம்பு சரி இருக்காது. அந்த அம்மா ஒரு வேலை எழுஞ்சி விழணும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த மனைவி ஆற்றுக்குள் இருந்தால் நல்லா இருக்கணும்னா இது பண்ணால் போதும். மனைவி நல்லா ஆயிடுறா. ஒரு கிரகத்துக்கு முக்கியமான பெண் யாருன்னா மனைவி. சொல்லுங்கோ, மனைவி. கவனம் வர்றதும் மாமியார் அல்ல, அது ராகு கேத்து மாதிரி. மனைவிதான் நல்லா இருக்கணும். அந்த கிரகத்தில் அவள் கையால் உப்பள்ளி போட்டால் மகாலட்சுமி எல்லா பண்டத்துலேயும் சேர்றா. அவள் சந்தோஷமாக உப்பள்ளி போடணும். இதை பண்ணினா அவளுக்கு உப்பள்ளி போடும்போது சந்தோஷம் வரும். அப்புறம் திட்டினா நம்ம பொறுப்பு இல்லைங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இதுதான் பரிகாரம். இதை தவிர நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு பையன் அடங்கல்ல, திடும்னு கல்யாணம் வேணான்றான், அது உங்களுக்கு சரியாகுது. பரீட்சை நேரத்தில் படிக்க மாட்டேன், பரீட்சைக்கு போக மாட்டேன், பரீட்சைக்கு நேரமாச்சு, அது உங்களுக்கு சரியாகுது. பாருங்க, சம்மந்தி நை நின்று இருப்பார், அந்த சம்மந்தி சாதாரணமாக வருவார். நோக்கெல்லாம் சம்மந்தி பிரமாதமான சம்மந்தி. தங்கமே தங்கமாவது இழைச்சா சத்த இழையும், அது இழையாத அவ்வளோ நல்ல சம்மந்தி. போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியமாக்கும், அவள் நன்னா இருக்கிறான். இந்த மாதிரி பிரச்சனை. இப்போ கல்யாணத்துக்கு பணம் இல்லை, பணத்துக்கு கல்யாணம் நிற்கிறது, இது சரியாகும். இதுக்கு இந்த 3-4 கிரகம்தான் முக்கியமாக. சுக்கிரன், சனி, வியாழன், செவ்வாய். இந்த வியாழன் ஒன்று இவ்வளவும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கறது வேற ஒன்றும் இல்லை. இதுதான் மேஷராசியோட பலன். இதில் வெளிநாடு வழக்கு சமாச்சாரங்கள் சரியாக வரும்.